எல்லோருக்கும் வணக்கங்க. நேற்று நம்ம பாடி பார்த்தோம். இன்றைக்கி பெட்டிக்கோட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறோம். மிஷினில் அடிக்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அக்குள் பாகம் கை பாகத்தை உருட்டி அடிக்கணுங்க. இல்லை மடித்து தைக்கணுங்க. கிராஸ் பீஸ் வச்சு தைக்கலாம். நான் குட்டி ட்ரெஸ்ஸுன்றதுனால அப்படியே மடித்து தைக்கிறேன். கிராஸ் பீஸ் வச்சு தைக்கிறத அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேங்க. அடிப்படையே தெரியாதவங்களுக்காக தாங்க இந்த கிளாஸு. ஒன்று ஒன்றா கற்றுக்கலாங்க. கொஞ்சம் கற்றுக்கின பிறகு ப்ளவுஸ் ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. 2 பக்கமும் கை பாகத்தை மடித்து தைக்கிறோம். இப்போ ஒரு பக்கம் சைடு அடிச்சிடலாம். ஒரு பக்கம் சைடு அடிச்சிடுங்க. இப்போ திருப்பி பாருங்கள். ஒரு பக்கம் சைடு அடித்தாச்சு, ஒரு பக்கம் சைடு அடித்தாச்சு. ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு. கை பாகத்தை மடித்து தைச்சாச்சு. இப்போது கழுத்து தைக்கணும். கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பன் கொஞ்சம் வைக்கலாங்க. இது கழுத்து சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓப்பன் வைக்கணும். இதுவே பெரியவங்களுக்குன்னா கழுத்து கொஞ்சம் லாங்காக வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது குட்டி பாப்பாவுக்கு போகிற மாதிரி இருக்குதுல்ல, அதனால் ஓப்பன் வைக்கிறேன். 3 இன்ச் வைக்கலாம். இப்போ இதுக்கும் பீஸ் வச்சு தைக்கலாங்க. இது குட்டி ட்ரெஸ்ஸுனால நான் பீஸ் வச்சு தைக்கலை, அப்படியே உருட்டி தைச்சிட போகிறேன். கழுத்து தைச்சிட்டு கழுத்தை அப்படியே மடித்து தைக்க போகிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஒரு ஷிம்மி ஒன்று பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளவுஸ் தைக்க பழகலாம். இப்போ பாருங்கள், கழுத்தையும் உருட்டி தைச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் ஓப்பன் ப்ளேஸை சைடு அடிச்சிடலாம். அவ்வளோதான். கீழே பாட்டத்தை மடித்து தைக்க போகிறோம். பாட்டத்தை மடித்து தைச்சாச்சு. இப்போது ஓப்பனை மடித்து தைக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஓப்பனை மடித்து தைக்க போகிறோம். இதுதான் பெட்டிக்கோட். 2 டாட் பிடிச்சிடணும். ஓப்பனை மடித்து தைக்கிறோம். அங்கே கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அது பீஸ் வச்சு தைச்சா அந்த மாதிரி வராது. அடுத்தது பீஸ் வச்சு எப்படி தைக்கிறது நான் சொல்கிறேங்க. அடிப்படையே தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த கிளாஸு. இதை வச்சு நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்கள் ப்ளவுஸை நீங்களே தைச்சிக்கலாங்க. இதுதான் பெட்டிக்கோட். இப்போது 2 டாட் பிடிக்க போகிறேன். முன் பக்கம் 2 டாட் ஷேப் கொடுக்கும், அழகாகவும் இருக்குன்றதுக்காக டாட் பிடிக்கிறது. இதுதான் பெட்டிக்கோட்டுங்க. தைச்சி பாருங்கள்.